பராசக்தி மூவில இருந்து ஒரு சில புது ஸ்டில்ஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் பராசக்தி மூவிக்கான ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு நடந்துச்சு, இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்னு. அதாவது இந்த படம் உண்மை கதை அப்படிங்கறதுனால அந்த கதையை ரியலா உணர வைக்கிறதுக்காக அவங்க ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதோட இன்னொரு சில விஷயங்களுமே பண்ணிருக்காங்க. அதான் இந்த ஈவெண்ட். ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. சாங் நல்லாவே இருக்கு. தளபதியோட நிறைய மூவிஸோட ரெஃபரன்ஸ் இந்த சாங்குக்குள்ள இருக்கு. எந்த வேட்டைக்காரன் ரெஃபரன்ஸா இருக்கட்டும், தெரிய ரெஃபரன்ஸா இருக்கட்டும், இல்லனா மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங்ல வேன் மேல நின்று செல்ஃபி எடுத்ததா இருக்கட்டும், அதெல்லாமே கூட ரெஃபரன்ஸா உள்ள இருக்கு. இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள சேர்த்திருக்காங்க. இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எச் வினோத் டைரக்ஷன்ல தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பேஜு, பாபி டியோல் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. ஜனவரி 9 மூவி ரிலீஸ் ஆகும். சூர்யாவோட சூர்யா 47 மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா அங்க ப்ரோமோக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. நான் ப்ரோமோக்கான ஷூட்டிங் பத்தி எல்லாம் கூட அப்டேட் சொல்லிருப்பேன், ப்ரோமோக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. இன்னைக்கு நாளைக்கு தான் ப்ரோமோக்கான ஷூட்டிங் நடக்குது. எர்ணாகுளம்ல ஷூட்டிங் போகுது. சூர்யாவை அங்க போயிட்டாரு. சூர்யா அங்க போன மாதிரி ஒரு சில போட்டோஸ் எல்லாமே கூட பார்க்க முடிஞ்சது. மூவிக்கான மெயின் ஷூட்டிங் வந்து பொங்கலுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போறது நியூஸ் வந்திருக்கு. சோ இன்னைக்கு நாளைக்கும் ப்ரோமோக்கான ஷூட்டிங்கை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேப் விட்டுருவாங்க. பொங்கல் முடிஞ்சுதான் மெயின் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். கருப்பு மூவிக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரவே கிடையாது. நான் அப்டேட் வந்தா கண்டிப்பா சொல்றேன். அரசன் மூவியோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிருக்காரு. ஸ்டோரி பத்திலாம் டீடைல்ஸ் இப்போதைக்கு தெரியல. வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ள இந்த படம் வருது, அது மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆனது. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். சூர்யா 48, 49 பத்திலாம் இப்போதைக்கு எதுவும் அப்டேட் வரல. சூர்யா 47 வரைக்கும் தான் அப்டேட் வந்திருக்குன்னு அடுத்த அப்டேட் வந்தா சொல்றேன். அட்லி ஏன் தமிழ்ல மூவிஸ் பண்ண மாட்டாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருக்கு எங்க சம்பளம் அதிகமா தராங்களோ அங்கதான் ஒரு படம் பண்ணுவாரு. மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் அப்படிதான் இருக்காங்க. எங்க சம்பளம் அதிகமா கொடுக்கறாங்களோ அங்கதான் படம் பண்றாங்க. இப்ப அட்லி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது சன் பிக்சர்ஸ் தான். ஆனா ஹீரோ தெலுங்கா இருக்கிறதுனால அது ஒரு தெலுங்கு படமா தான் போகும். பிச்சைக்காரன் 2 படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். நம்ம வீடியோஸ் டெய்லி பார்த்திருந்தா இந்த டவுட் உங்களுக்கு வந்திருக்காது. லோகேஷோட டிசி மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ கொஞ்சம் வீடியோ டெய்லி கவனமா பாருங்க. துரந்தர் மூவி தமிழ்ல நான் தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல. சோ ஓடிடியில வரும்போது வேணா தமிழ்ல வர வாய்ப்பு இருக்கு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜனநாயகன் ட்ரெய்லர் நியூ இயருக்கு வர வாய்ப்பு இருக்கு. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் திருப்பாச்சு. ஒரு சிலர் மட்டும் தப்பா சொன்னீங்க. இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன்.